என்றால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்து விட்டது, வளர்ந்து வருகிறது. இதை எல்லோருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அதனால நாங்கள் எந்த கூட்டணியில் இடம்பெறுகிறோமோ, இது ஏதோ ஒரு அதீத நம்பிக்கையில் சொல்லல, யதார்த்தத்தை சொல்றேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறப் போகின்ற கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும். அமைச்சர்களா? நான் உங்களை கரெக்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. நீங்க தான் எங்களை அப்படியே வார்த்தை புடிச்சு டைட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா நான் உங்களை கரெக்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. மருது சகோதரர் யாரு? விசுவாசத்திற்கு பெயர் போனவர்கள். அவர்கள் இன்றைக்கு வீரமங்கை வேலுநாச்சியாரின் படை தளபதிகள். அவருக்கு தோளோடு தோள் நின்று சுதந்திரத்துக்காக போராடியவர்கள். பழனிசாமி பதவி கொடுத்தவர்களையே காலை வாரி விட்டு, காலை விழுந்து பதவி பெற்றுவிட்டு காலை வாரியவர் பழனிசாமி. நீங்க மருது சகோதரர்கள் தியாக பூமி, இது விசுவாசமிக்க பூமி. இங்க அவர்கள் வேண்டுனாங்கன்னா அது அங்கேயே நிராகரிச்சிருப்பாரு. அதான் என் வாயில அது வெளியில வருது. அரசியல் மாற்றம் என்ன நடக்கலாம்? தேர்தல் நேரத்தில் கூட்டணிகளே உங்களுக்கு பெரிய வியப்பை உருவாக்குகின்ற விதமாக கூட்டணிகள் அமையும். அதே மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகி வருகிறது. அதுதான் உண்மை. நீங்க புரிஞ்சுக்குவீங்க. உங்களுக்கு தெரியாம இல்ல, புரிஞ்சுக்குவீங்க. உறுதியாக திரும்ப சொல்றேன், திருப்பி சொல்றேன் உங்களுக்கு. பழனிசாமி உறுதியாக துரோகத்திற்கு, அந்த சொல்லுவாங்களே வினை விதைத்தவன் வினையா இருக்கிற நேரம், இந்த நேரம் வந்துவிட்டது. 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பழனிசாமி என்கிற துரோக சக்தி உறுதியாக வீழ்த்தப்படும். அதை செய்ய போவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகின்ற கூட்டணி. அதுதான் நான் உங்களுக்கு மருது சகோதரர்கள், விசுவாசமிக்க வீரர்கள், மருது சகோதரர்கள் நினைவு தினத்தில் உங்களுக்கு சொல்கிற செய்தி.